கரூர் மாவட்டத்தோட நுழைவாயில் ஒரு முக்கியமான அரசியல் தலைவரோட ஆரம்ப புள்ளி. டெல்டா அந்தஸ்துக்காக காத்துக்கிட்டு இருக்க ஒரு தொகுதி. 70 வருஷ பிரச்சனைக்கு இந்த தடவை தீர்வு கிடைக்குமா? கலைஞர் கருணாநிதி நின்ன முதல் தொகுதியான குளித்தலை தொகுதியை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம லிட்டில் கரூர் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. குளித்தலை தொகுதி 1957 உருவான ஒரு முக்கியமான தொகுதி. டிஎம்கே 6 டைமும் ஏடிஎம்கே 5 டைமும் குளித்தலை தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. தோகைமலை, குளித்தலை டவுன், நங்கவரம், மருதூர், நாச்சலூர், பொய்யாமணி மற்றும் கருப்பத்தூர் இந்த இடத்துல ஓட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. காவேரி ஆற முதன்மையா கொண்டு அக்ரிகல்ச்சர், இரிகேஷன், ஃபார்மிங் எல்லாம் மக்கள் அதிகமா பண்றாங்க. இந்த தொகுதியில இளம் வாக்காளர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகமா இருக்கு. குளித்தலையில மொத்தம் 2,21,988 ஓட்டர்ஸ் இருக்காங்க. இங்கேயும் ஃபீமேல் ஓட்டர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. 2021 எலெக்ஷன்ல டிஎம்கே சார்பாக ஆர் மாணிக்கம் அவர்கள், ஏடிஎம்கே சார்பாக நின்ன என்ஆர் சந்திரசேகர் அவர்களை 23,540 ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணாரு. இப்போ 2026ல எஸ் ஏ சந்திரன் அவர்கள் டிஎம்கே சார்பாகவும், எஸ் கருணாகரன் அவர்கள் ஏடிஎம்கே சார்பாகவும், நன்மாறன் அவர்கள் என்டிகே சார்பாகவும், ஜி பாலசுப்ரமணியம் அவர்கள் புதுக்கட்சியான டிவிகே சார்பாகவும் போட்டியிடுறாங்க. 70 வருஷமா தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இந்த தேர்தலில் தீர்க்கப்படுமா? இளைஞர்கள் சரியான ஆளுமையை தேர்ந்தெடுப்பாங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.